ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன் ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த லோன் ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து நான் எங்க போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது, அந்த லோன் ரீபேமெண்ட் ஷெட்யூல் வச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஆக்சுவலா வந்து பர்சனல் லோன் ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்றது மட்டும் இல்லாம ஹோம் லோனுக்கும் ரீபேமெண்ட் ஷெட்யூல், கார் லோன், இந்த மாதிரி நீங்க எந்த லோன் எடுத்தாலும் அதுக்கு ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கியிருக்க லோனோட ட்ராக் தான் அது. அது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு இஎம்ஐ பே பண்றீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு போகுது, நீங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்றீங்க, ஆஸ் பர் இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்க உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க எவ்வளவு கட்டணும், ஒரு மாசமும் நீங்க இஎம்ஐ கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அசல் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் தான் அந்த ரீபேமெண்ட் ஷெட்யூல். ஸோ ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா, எந்த பேங்க்ல நீங்க லோன் எடுக்கிறீங்களோ அந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்னு போட்டு நீங்க ஆன்லைன்லயே நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது பத்தி எதனா டவுட்